வணக்கம். ஸ்ரீகாந்த் பொல்லாவை பற்றி நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஆதாரங்கள பார்த்ததிலிருந்து ஒரு விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க. இது வெறும் ஒரு வெற்றி கதை மட்டும் அல்ல. இது பார்வை பற்றிய ஒரு ஆழமான விசாரணை. அதாவது கண்களால் பார்ப்பதற்கும் தொலைநோக்கு பார்வையுடன் பார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்? மிகச் சரியான புள்ளி. ஏன்னா இந்த கதையில வர்ற நிறைய பேருக்கு கண்கள் இருக்கு, ஆனா பார்வை இல்ல. ஆனா ஸ்ரீகாந்துக்கு கண்கள் இல்ல, ஆனா தெளிவான ஒரு பார்வை இருக்கு. இந்த முரண்பாடு தான் கதையோட அச்சாணி. ஆமா, அந்த கதை தொடங்குற இடமே ஒரு பெரிய முரண்தான். ஆந்திராவுல சத்தராமாபுரம்னு ஒரு சின்ன கிராமம். ம் ஒரு அப்பா தன்னோட முதல் பையனோட அழுகுரலுக்காக காத்துட்டு இருக்காரு. மனசு முழுக்க கனவுகள். கிரிக்கெட் வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் மாதிரி தம் பையனும் வரணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு ஸ்ரீகாந்தன் பேர் வைக்கணும் கூட முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அது ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்பு. ஆனா குழந்தை பிறந்த சில நிமிஷங்கள்ல அந்த சந்தோஷம் பயமா மாறுது. குழந்தைக்கு பார்வை இல்லைன்னு தெரிஞ்சதும். ஆமா, அந்த அப்பாவோட மனநிலை சந்தோஷத்திலிருந்து அருவருப்புக்கு மாறுது. இது வெறும் சோகம் இல்ல, அதுக்கும் மேல பார்வையற்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல, அது ஒரு சாபம், ஒரு சுமைன்னு அவர் முடிவு பண்றார். யோசிச்சு பாருங்க, ஊருக்கே இனிப்பு கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு மனுஷன் தன்னோட குழந்தைய எடுத்துக்கிட்டு வயல்வெளிக்கு போறாரு. எதுக்கு? ஒரு குழி தோண்டி அந்த பச்சிளங்குழந்தைய உயிரோட புதைக்க. அந்த பயத்தோட உச்சகட்டத்துல அவருக்கு கண்ணுக்கு தன்னோட குழந்தை தெரியல, ஒரு பிரச்சனை மட்டும்தான் தெரியுது. இங்கதான் முதல் முறையா அந்த பார்வை கேள்விக்குள்ளாகுது. அவருக்கு கண்கள் இருக்கு, ஆனா தன்னோட மகனோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை பார்க்கக்கூடிய தொலைநோக்கு இல்ல. ஆனா அந்த குழந்தையோட அம்மாக்கு அது இருந்துச்சு. ஆமா ஆமா, ஓடி வந்து கணவன்கிட்ட சண்டை போட்டு அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க. ஸ்ரீகாந்தின் வாழ்க்கை உயிர் வாழ்வதற்கான ஒரு போராட்டத்தோட தொடங்குது. அந்த போராட்டம் தான் அவரோட குணத்தையே உருவாக்குது. ஸ்ரீகாந்த் ரொம்ப புத்திசாலி பையன். ஆனா ஸ்கூல்ல அவனை கடைசி பெஞ்சுக்கு தள்ளுறாங்க, மத்த பசங்க கேலி பண்றாங்க. இது அவனுக்குள்ள ஒரு சோகத்தை மட்டும் உருவாக்கல, கூடவே ஒரு கோபத்தையும் ஒரு விதமான தற்காப்புணர்வையும் உருவாக்குது. அது இயல்புதானே? ஆமா, சமூகம் உங்களை ஒதுக்க ஒதுக்க நீங்க உங்களை காப்பாத்திக்க ஒரு சுவரை கட்டிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த சுவர் தான் திமிர். ஹைதராபாத்ல இருந்த பார்வையற்றோருக்கான சிறப்பு பள்ளிக்கு அவர் அனுப்பின பிறகும் அங்கேயும் அவர் படிப்பில் சிறந்து விளங்கினாலும் இந்த குணம் அவரை விட்டு போகல. அதனால அந்த பள்ளியை விட்டும் வெளியேற்றப்படுறார். இந்த இடத்துல தான் அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நபர் வராங்க. தேவிகா என்ற ஆசிரியர். அவங்க தான் ஸ்ரீகாந்தோட வாழ்க்கையோட திசையே மாத்துறாங்க. ஏன்னா அவங்க ஸ்ரீகாந்தோட திமிருக்கு பின்னாடி இருந்த வலியையும் அவனோட பார்வை குறைபாட்டுக்கு பின்னாடி இருந்த அபாரமான திறமையும் பாக்குறாங்க. மத்தவங்க பார்க்க தவறின ஒரு பார்வை. தேவிகாவோட வழிகாட்டுதல்ல ஸ்ரீகாந்த் தன்னோட மொத்த கோபத்தையும் ஆற்றலையும் படிப்புல காட்டுறார். பப்ளிக் பரீட்சையில 98% மார்க்ஸ் வாங்குறார். இது ஒரு சாதாரண சாதனை இல்ல. இது தன்னை நிராகரித்த சமூகத்தோட முகத்துல அடிச்ச மாதிரி ஒரு பதில். நீங்க சொல்றது சரி, ஆனா அந்த சமூகம் அவ்வளோ சீக்கிரம் திருந்தல. 98% மார்க் வாங்கியும் அவர் அறிவியல் குரூப் எடுத்து படிக்க ஆசைப்பட்டப்போ கல்வி வாரியம் மறுத்துடுது. இதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை. ஆமா, ஏன்னா இது தனிப்பட்ட ஒருத்தரோட வெறுப்பு இல்ல, இது அமைப்பு ரீதியான ஒரு பாகுபாடு. அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு. பாதுகாப்பு. ஆமா, உன்னால வரைபடங்களை பார்க்க முடியாது, லேப்ல கெமிக்கல்ஸை கையாள முடியாது, அதனால நீ ஆர்ட்ஸ் குரூப் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஸ்ரீகாந்த் கேட்ட கேள்வி ரொம்ப ஆழமானது. ஒரு உதவியாளரோட உதவியோட என்னால எதையும் செய்ய முடியும், சோதனை எப்படி செய்யணும்னு என்னால சொல்ல முடியும், கணக்குகளை போட முடியும், அறிவியல் நடக்கிறது மூளையில கண்கள்ல இல்ல அப்படின்னு வாதிடுறார். அருமையான பாயிண்ட். அந்த அமைப்புக்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை எப்படி செய்யணும்னு யோசிக்க தெரியல. ஒரு பிரச்சனை வந்தா அது தீர்க்க முயற்சி பண்றதுக்கு பதிலா அந்த பிரச்சனைக்கு காரணமான ஆளையே ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதுதான் அமைப்பு ரீதியான பார்வை கோளாறு. கரெக்ட். ஸ்ரீகாந்த் இதை ஏத்துக்கல. தேவிகாவோட உதவியோட அரசாங்கத்துக்கு எதிரா வழக்கு தொடுக்கிறார். 6 மாச சட்ட போராட்டத்துக்கு பிறகு ஜெயிக்கிறார். ஒரு தனிநபர் ஒரு பெரிய அமைப்பையே வளைக்கிறார். இது ஒரு பெரிய வெற்றி. ஆனா அடுத்த அடி இதை விட மோசமா விழுது. ஆமா, சட்டத்தை மாத்திரலாம், ஆனா மனப்பான்மைய மாத்துறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவோட தலை சிறந்த கல்வி நிறுவனங்களான ஐஐடிகள் அவரை நுழைவுத் தேர்வு எழுதக்கூட அனுமதிக்கல. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. மெரிட், திறமைன்னு பேசக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒருத்தரோட திறமைய அளவிடுறதுக்கே ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க தயாரா இல்ல. சட்டப்பூர்வமான தடையை நீக்கின பிறகும் கலாச்சார ரீதியான ஒரு சுவர் அவரை தடுக்குது. இங்கதான் தேவிகா மறுபடியும் ஒரு வழிய காட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க,
இந்தியா உனக்கு கல்வி கொடுக்க மறுத்தா உலகம் கொடுக்கும்னு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க சொல்றாங்க. இந்தியாவுல நிராகரிக்கப்பட்ட ஸ்ரீகாந்துக்கு உலகத்தோட நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒன்னா நம்ம MITல இடம் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, தன் சொந்த நாட்டில் இருந்த சிறந்த கல்வி நிறுவனங்கள் அவரை உள்ளேயே விடல. ஆனா உலகத்திலே சிறந்த நிறுவனம் அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்குது. MITல சேர்ற முதல் சர்வதேச பார்வையற்ற மாணவர் என்ற பெருமையையும் அவர் அடையறார். ஒரு அமைப்பா அவரை ஒரு சுமையா பாக்குது, இன்னொரு அமைப்பா அவரை ஒரு முன்னோடியா பாக்குது. இந்த மனநிலை வேறுபாடு தான் எல்லாமே. சரி, அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி விமான நிலையத்துல ஒரு பிரச்சனை வருமே. ஆமா, ஏர்போர்ட்ல நீங்க தனியா பயணம் செய்ய முடியாது, இது பாதுகாப்புக்கு எதிரானதுன்னு விமான நிறுவன ஊழியர்கள் தடுக்கறாங்க. தன்னோட கனவு அடைய இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கும்போது மறுபடியும் அதே முடியாதுங்கிற வார்த்தை. ஆனா இந்த முறை ஸ்ரீகாந்த் அவங்க கிட்ட கெஞ்சல. இது ஒரு முக்கியமான தருணம். அவர் கோவப்படல, ஆனா தன்னோட அறிவால அவங்களுக்கு பதில் சொல்றார். அவர் பயணிக்க போற விமானத்தோட அமைப்பு, அதுல எத்தனை வரிசைகள் இருக்கு, அவசரகால வழிகள் எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் மனப்பாடமா ஒப்பிச்சு அவங்கள வாயடைக்க வச்சிடுறாரு. இது வெறும் ஞாபக சக்தி இல்ல, இது ஒரு ஆழமான தயாரிப்பு. என்னால முடியும்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி முடியும்னு செஞ்சு காட்டுறார். அமெரிக்கா போனதும் அவருக்கு ஒரு புதிய உலகம் திறக்குது. MITல அவர் பார்வையற்ற மாணவன் இல்ல, அவர் வெறும் ஸ்ரீகாந்த். வளாகத்தோட ஒவ்வொரு வழியையும் மனசுக்குள்ள ஒரு வரைபடமா உருவாக்குகிறார். நண்பர்கள் பாடங்களை படிச்சு காட்டுவாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டுப்பார். ஒளி மூலமாவே மொத்த பாடத்தையும் உள்வாங்கிறார். அங்குதான் அவர் சுவாதிய சந்திக்கிறார், காதல்ல விழுகிறார். ஸ்ரீகாந்த் நினைச்சிருந்தா MITல படிச்சு முடிச்சு அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய வேலையில செட்டில் ஆயிருக்கலாம். ஆனா சுவாதி அவரிடம் ஒரு கேள்வியை கேக்குறாங்க இல்லையா? ஆமா, உண்மையில நீ என்ன செய்ய விரும்புறாய்ன்னு கேக்குறாங்க. அந்த கேள்விதான் ஸ்ரீகாந்த உழுக்குது. தன்னோட உண்மையான போராட்டம் தன்னை நிராகரித்த இந்தியாவில தான் இருக்குன்னு அவர் உணர்றார். மத்தவங்க தன்னை ஏத்துக்கலங்கிற கோவத்துல அமெரிக்காவுக்கு போனவர், தன்ன மாதிரி இருக்கிற மத்தவங்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற தொலைநோக்கு பார்வையோட இந்தியாவுக்கு திரும்ப வர்றார். இதுதான் கதையோட மைய திருப்புமுனை. ஹீரோ தன் சொந்த மண்ணுக்கு திரும்புறான். ஆனா திரும்ப வந்ததும் எல்லாம் சுலபமா இல்ல. நிச்சயமா இல்ல. இந்தியாவுக்கு வந்ததும் தேவிகாவோட உதவியோட பார்வையற்ற மாணவர்களுக்காக ஒரு கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் ஆரம்பிக்கிறார். ஆனா அது தோல்வியில முடியுது. ஏன்? MIT பட்டதாரி, நல்ல நோக்கம், திறமை எல்லாமே இருக்கு. அப்புறம் என்ன தப்பா போச்சு? இது நிறைய சமூக தொழில் முனைவோர்கள் செய்யற ஒரு பொதுவான தவறு. அவரால மாணவர்களுக்கு திறன்களை கத்துக் கொடுக்க முடிஞ்சது. ஆனா அவங்களுக்கு வேலை கொடுக்க கார்ப்பரேட் உலகம் தயாரா இல்ல. கரெக்ட். வேலை வாய்ப்பை உருவாக்காம வெறும் திறன்களை மட்டும் வளர்ப்பது ஒரு தாமதமான ஏமாற்றம்னு அவர் புரிஞ்சுக்கிறார். அந்த தோல்வி அவருக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. மீன்களை கொடுக்கறதுக்கு பதிலா மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மீன் பிடிக்க ஒரு குளத்தையே உருவாக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அந்த தோல்வியிலிருந்து தான் போலண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பிரம்மாண்டமான யோசனை பிறக்குது. முதலீட்டாளர் ரவி மந்தாவோட சேர்ந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். இந்த நிறுவனத்தோட பிசினஸ் மாடல் உண்மையிலே அபாரமானது. 2 முக்கியமான விஷயங்களை இது இணைக்குது. சொல்லுங்க. 1, கழிவிலிருந்து செல்வம். விவசாயிகள் எரிச்சு வீணாக்குற பனை ஓலை, பாக்குமட்டை மாதிரியான விவசாய கழிவுகளை வச்சு மக்கும் தட்டுகள், கோப்பைகள் தயாரிக்கிறாங்க. அப்போ மூலப்பொருள் செலவு ரொம்ப குறைவு, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. ஆமா, ஆனா உண்மையான புதுமை அவங்க வேலைக்கு எடுத்த ஆட்கள் கிட்ட தான் இருக்கு. அந்த நிறுவனத்தோட பெரும்பாலான ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள். ஆமா, இங்கதான் ஸ்ரீகாந்தின் இன்ஜினியரிங் பார்வை வெளிப்படுது. அவங்களுக்கு வேலை கொடுத்ததோட அவர் நிறுத்தல. அவங்க வேலை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி இயந்திரங்களையே மாற்றி வடிவமைக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய இயந்திரத்தை இயக்க கண்கள் தேவைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஸ்ரீகாந்தும் அவர் குழுவும் அந்த இயந்திரங்கள்ல தொடு உணர்வு குறிகள், ஒளி எச்சரிக்கைகள்னு பல மாற்றங்களை செய்றாங்க. உதாரணமா, ஒரு குறிப்பிட்ட அதிர்வு வந்தா இயந்திரத்துல அழுத்தம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு மாதிரி பீப் சத்தம் கேட்டா ஒரு பொருள் சரியான இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அதாவது அவங்க காட்சி தகவல்களை தொட்டுணரக்கூடிய மற்றும் கேட்கக்கூடிய ஒரு மொழியா மாத்துறாங்க. இது வெறும் சமூக சேவை இல்ல, இது ஒரு சிறந்த இன்ஜினியரிங் மற்றும் வடிவமைப்பு சிந்தனை. இதனால பார்வையற்ற ஒரு ஊழியரால கூட பார்வை உள்ள ஒருத்தர் அளவுக்கு வேகமாவும் பாதுகாப்பாவும் அந்த இயந்திரங்களை இயக்க முடியுது. இந்த நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைது. இந்தியாவோட மிக மரியாதைக்குரிய தொழிலதிபர்கள்ல ஒருத்தரான ரத்தன் டாட்டாவோட கவனத்தை ஈர்க்குது. டாடா முதலீடு செஞ்ச பிறகு போலண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பல தொழிற்சாலைகள், நூற்றுக்கணக்கான ஊழியர்கள்னு ஒரு சாம்ராஜ்யமா வளருது. ஸ்ரீகாந்த் ஒரு வெற்றிகரமான CEOவா உருவாகிறார். இப்போ கதை ஒரு வட்டத்தை பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கு. தன்னை ஒரு சுமைன்னு சொல்லி புதைக்க நினைச்ச உலகத்துக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமா நிக்கிறாரு. ஆனா வெற்றி தனக்குன்னு சில பிரச்சனைகளை கொண்டு வருது.
ஸ்ரீகாந்துக்குள்ள இருந்த பழைய அரக்கன், அந்த அகந்தை மறுபடியும் வெளியே வருது. ஆமா, இதுதான் கதையோட ரொம்ப சிக்கலான பகுதி. எந்த கோபமோ எந்த முடியாதுங்கிறத ஏத்துக்காத குணமோ அவரை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்துச்சோ, அதே குணம் இப்போ அவரை கீழே தள்ள ஆரம்பிக்குது. அவர் ஒரு சிறந்த போராளியா இருந்தார், ஆனா ஒரு சிறந்த தலைவனா இருக்க தடுமாறினார். அவரோட பங்குதாரரான ரவியோட மோதுறார். தன்னிச்சையா முடிவுகளை எடுக்கிறார். அவரை கட்டமைச்ச உறவுகளையே சிதைக்க தொடங்குறார். இப்போ அவருடைய எதிரி வெளியில இல்ல, அவருக்குள்ளேயே இருக்கார். தன்னோட சொந்த நிறுவனத்துல மத்தவங்களோட பார்வையும் யோசனைகளையும் பார்க்க அவர் தவறுகிறார். இதனால நிறுவனம் பாதிக்கப்படுது. ஒரு கட்டத்துல அவர் உணர்ச்சி ரீதியா உடைஞ்சு போறார். தன்னால தனியா எதையும் சாதிக்க முடியாதுங்கிறத ரொம்ப வலியோட கத்துக்கிறார். அந்த மாபெரும் அகந்தைய அவர் கைவிட்டே ஆகணுங்கிற நிலைமை வருது. மறுபடியும் தேவிகா தான் அவருக்கு வழிகாட்டுறாங்க. அவரோட உதவியோட தன் தப்ப உணர்ந்து ரவி கிட்ட சமரசம் பண்ணிக்கிறான். தன்னோட கூட்டாளிகளோட பார்வை எவ்வளவு முக்கியம்னு ஏத்துக்கிறாரு. அந்த அகந்தையை ஜெயிச்ச பிறகுதான் அவரும் அவரோட நிறுவனமும் மறுபடியும் நிலை பெறுது. ஆக இந்த கதை முழுக்க நாம பாக்குறது ஸ்ரீகாந்தோட பார்வை குறைபாட்டை பத்தி இல்ல, அது நம்மளோட பார்வை குறைபாட்டை பத்தி. மிகச்சரியா சொன்னீங்க. ஸ்ரீகாந்திடம் உடலியல் சார்ந்த பார்வை இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உளவியல் மற்றும் உத்தி சார்ந்த தொலைநோக்கு பார்வை அபாரமா இருந்துச்சு. ஆனா அவரை நிராகரித்த அவரோட அப்பா, கல்வி வாரியம், ஐஐடிகள் இவங்க எல்லாருக்கும் கண்கள் இருந்துச்சு. ஆனா அந்த தொலைநோக்கு பார்வை இல்ல. ஒரு குறைபாட்டுக்கு பின்னாடி இருக்கிற திறமைய அவங்கனால பார்க்க முடியல. ஒரு பிரச்சனைய பார்க்க முடிஞ்ச அவங்கனால அதுக்கான தீர்வையோ சாத்தியக்கூறுகளையோ பார்க்க முடியல. இத நினைச்சு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் உறுத்துது. ஒருவேளை அன்னைக்கு அவங்க அம்மா அவரை காப்பாத்தாம இருந்திருந்தா, தேவிகா அவருக்கு வழிகாட்டாம இருந்திருந்தா, ரவிமந்தா அவரை நம்பாம இருந்திருந்தா, இந்த மாபெரும் தொலைநோக்கு பார்வை மண்ணோட மண்ணா போயிருக்கும். நம்மள சுத்தி இன்னும் எத்தனை ஸ்ரீகாந்த்கள் அவங்களோட திறமைகளை பார்க்க ஆள் இல்லாம முடங்கி கிடக்குறாங்களோ. இதுதான் நீங்க அனுப்பின இந்த ஆதாரங்கள் எழுப்புற முக்கியமான கேள்வி. நாம எவ்வளவு மனித ஆற்றலை வீணாக்குறோம். ஒருத்தர் நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைய பார்க்க நம்ம தவறுகிறோமா? இந்த கதை உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வியை கேக்குது. நீங்க உலகத்தை உங்க கண்களால மட்டும் பாக்குறீங்களா, இல்ல உங்க மனசால, உங்க தொலைநோக்கு பாருங்களால பாக்குறீங்களா? ஏன்னா சில நேரங்கள்ல மிக தெளிவான பார்வை இருட்டிலிருந்து தான் பிறக்குதுன்னு ஸ்ரீகாந்த் பொல்லாவோட வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. இந்த உரையாடலுக்கு பிறகு நீங்க உலகத்தை பார்க்கும்போது ஒரு கணம் யோசிப்பீங்கன்னு நம்புறோம். நான் எதை பார்க்கறேன், ஆனா நான் எதை பார்க்க தவறுகிறேன்.